ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உலகம் எப்பயுமே மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே புதிய டெக்னாலஜிஸ், புதிய மெஷின்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த புதிய இன்வென்ஷன்ஸ் வந்ததால நம்ம பழைய வேலைகள், பழைய தொழில்கள் இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் அதோட பேரே இல்லாமல் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பழைய காலத்தில் இருந்த தொழில்கள் இப்போ எப்படி டிஸப்பியர் ஆகியிருக்கு அண்ட் அதுக்கு காரணமான இன்வென்ஷன்ஸ் என்ன இதெல்லாம் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பழைய காலத்தில் நெய்த தொழில் ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் அவங்களோட கையாலே துணியை நெய்வாங்க. சேலை, வேட்டி, பருத்தி துணி இது எல்லாத்தையுமே அவங்களோட கையால் தான் உருவாக்குவாங்க. அந்த நேரத்தில் இந்த இயந்திரமே இருக்கல. ஸோ ஒரு நெசவாளர் ஒரு நாளில் சில துணிகளை மட்டும்தான் நெய்ய முடியும். அண்ட் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் அதிகமான திறமையும் வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தொழில்துறை புரட்சி ஏற்படுது. அது வந்ததுமே பவர் லூம்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பவர் லூம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் மனிதன் செய்கிற வேலையை விட 10 மடங்கு வேகமாக துணியை நெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனாலே துணி உற்பத்தி ரொம்பவே வேகம் கூடிச்சு. அட் த சேம் டைம் அதோட விலையும் குறைஞ்சிச்சு. அதே நேரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை குறையுது, அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. பலர் அந்த தொழிலை விட்டுட்டாங்க. சிலர் மட்டுமே இன்னும் அந்த மரபு வழியில் நெய்த தொழிலை கும்பகோணம், மதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் செய்துக்கிட்டு வராங்க. ஒரு காலத்தில் போஸ்ட்மேன் வரான்னு கேட்டாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் லெட்டர், பார்சல், டெலிகிராம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் 1990க்கு அப்புறமா கம்ப்யூட்டர்ஸ், இமெயில், மொபைல் மெசேஜஸ் இதெல்லாம் வந்ததுமே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டைப்பிஸ்ட் ஜாப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஆஃபீஸில் டாக்குமெண்ட் டைப் பண்ணுற ஜாப் இப்போது கம்ப்யூட்டர் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டைப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பழைய காலத்தை பேங்க்கில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னா கவுண்டரில் லைனில் நிற்கணும். அங்கே கெஷியர் நோட் கவுண்ட் பண்ணி லெஜர் புக்கில் என்ட்ரி பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு காசு எடுக்க முடியும். இப்போ ஏடிஎம் மெஷின்ஸ், யூபிஐ பேமெண்ட்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போது 24 மணித்தாலமும் பேங்கிங் நம்ம ஃபோன்லேயே இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதனாலே கெஷியர் மற்றும் மெனுவல் அக்கௌண்டன்ட் ஜாப்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபில்ம் ரோல் டெவலப்பர்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அதை டெவலப் பண்ணணும். டார்க் ரூம், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் 2000க்கு அப்புறமா இந்த டிஜிட்டல் கேமரா வந்ததுமே இந்த ஃபில்ம் ரோல் டெவலப்பர்ஸோட ப்ரொஃபஷன் முழுவதுமாக டிஸப்பியர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே மொபைலில் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ணி ஷேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ். பழைய காலத்தில் டெலிஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் எல்லாம் இருந்தாங்க. அவங்க மெனுவலாக கோலை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வந்ததுமே இந்த கோல் ஸ்விட்சிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. அதனால் இவங்களோட வேலை இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே சிக்னல் மேனும் டிக்கெட் செக்கர்ஸும் இதெல்லாம் இப்போது டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு மாறி இருக்கு. ட்ரெயின் ரூட்ஸை மெனுவல் சிக்னல் பண்ணுற வேலை முன்னைய காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜிபிஎஸ் அண்ட் ஏஐ பேஸ்டான சிஸ்டம் வந்ததால் இந்த சிக்னல் மேனோட ஜாப் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஆனால் இப்போ இதெல்லாம் டிஜிட்டலாக நடக்குது. கியூஆர் கோட் சிஸ்டம் எல்லாம் வந்ததால் இந்த ஜாப்பும் டிஸப்பியர் ஆகிடுச்சு. பழைய காலத்தில் நம்ம ஊரில் இருக்கிற ரோட்ஸ், ஆஃபீஸ், மிகப்பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் கைப்பணியால் தான் சுத்தம் செய்கிற மக்கள் இருந்தாங்க. அவங்க தான் காலையிலே துடைக்கிறதும் ரோட்டில் உள்ள தூசி, குப்பை இது எல்லாத்தையுமே சுத்தம் செய்வாங்க. அந்த வேலை ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்லலாம். வெயிலையும் மழையிலையும் உழைக்கணும். ஆனால் அந்த வேலை தான் அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரே ஒரு ஆதாரமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா காலம் மாறினதால இந்த மெஷின்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது. இப்போது வீட்டுக்குள்ளே வெக்யூம் கிளீனர் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்ஸில் ரோபோட்டிக் கிளீனர் இருக்குது, அண்ட் ரோட்ஸில் கூட தானாக இயங்கக்கூடிய ரோட் ஸ்வீப்பிங் மெஷின்ஸ் எல்லாம் ஓடுது. இதனாலே பல கைப்பணியால் சுத்தம் செய்கிற தொழிலாளர்களோட வேலை பார்த்திங்கன்னா இல்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலோட மதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலுமே இன்னும் சிலர் இந்த வேலையை உயிரோடு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எத்தனை இயந்திரங்கள் வந்தாலுமே மனிதனோட உழைப்புக்கும் அக்கறைக்கும் சமமானது எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் யாராவது ஒருத்தர் ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கினா, இல்லைனா ட்ரெயினில் டிக்கெட் போடணும்னா, ஹோட்டல் புக்கிங் பண்ணணும்னா நேரடியாக ட்ராவல் ஏஜென்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். ஸோ அவங்க தான் எல்லா விஷயங்களையும் பார்த்து டிக்கெட்டை புக்கிங் பண்ணி அதுக்கான ரிசீட்டையும் அனுப்புவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த ட்ராவல் ஏஜென்ட்னு சொல்லக்கூடியது ரொம்பவே மதிப்பான ஒரு வேலையாகவும் இருந்திருக்கு. அவங்களோட அனுபவம் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா டெக்னாலஜி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்குது. இன்டர்நெட் வருது, அதோடு சேர்த்து எப்ஸோட பயன்பாடு நம்ம லைஃப்பில் அதிகரிக்குது. ஸோ நம்ம மொபைல்லையே ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ரூம் புக்கிங் இது எல்லாத்தையுமே சில நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால இந்த பழமையான
ட்ராவல் ஏஜென்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. சிலர் அந்த துறையிலேருந்து ஃபுல்லாக விலகுறாங்க, சிலர் ஆன்லைன்லேயே அவங்களோட ஜாப்பை மாற்றிக்கொள்கிறாங்க. ஸோ இது தான் புதிய கண்டுபிடிப்புகள் நம்மளோட வாழ்க்கைக்கு கொடுக்குற மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம். சிலருக்கு வசதியை கொடுக்குது, அதே மாதிரி சிலருக்கு வேலையின்மையும் கொடுக்குது. ஸோ கைஸ், நம்ம பார்க்குற ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்ததால் வேலைகள் எல்லாம் ரொம்பவே ஈஸியாகுது. ஆனால் சில பழைய வேலைகள் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்லி டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ அதே சமயம் புதிய இன்வென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் தருது. இதுதான் இந்த உலகத்தோட நேச்சுரலான எவல்யூஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.